ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சாஃப்டான இடியாப்பம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாத்திரத்தில் நம்ம தேவையான இடியாப்ப மாவு எடுத்து போட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக மாவு வரும். கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப மாவு வெந்துடக்கூடாது. இடையில கொஞ்சம் பச்சை தண்ணி வேணாலும் சேர்த்துக்கிடலாம். ஒரு அரை கிளாஸ் அளவு சேர்த்து நல்லா பதமாக பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்ப உலக்கு இருக்குதோ அதில் நல்லா சுற்றி எண்ணெயை தடவிக்கோங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் தடவுனா ஒட்டாது. எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் புளியக்கூடிய தட்டில் இடியாப்பங்களை ஒவ்வொன்றா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம இடியாப்ப மாவை பிணைஞ்சிட்டாலே நல்ல இடியாப்பம் சாஃப்டாக வரும். ஈஸியாக இருக்கும் புளியறதுக்கு. இது மாதிரி ஒவ்வொரு தட்டாக நம்ம பிழிஞ்சு அடுப்பில் வச்சு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது பனை ஓலை தட்டு. இது இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம இட்லி தட்டு பாத்திரம் இருக்கா, இட்லி தட்டு அதில் கூட ஒவ்வொன்றா நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். அதையும் எப்படின்னு நான் காமிக்கிறேன். இந்த மாவு நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசியில் செஞ்சது தான். அரிசியை வாங்கி நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் நாங்கள் எங்கள் ஊரில் மில்லில் கொடுத்தாலே அவங்களே இடித்து வறுத்து அலசி கொடுத்துருவாங்க. இந்த மாவு ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இடியாப்பம் நல்லா வரும். வாசமாக இருக்கும் நல்ல இடியாப்பம். இது மாதிரி இடியாப்பங்கள் ஒவ்வொரு தட்டுகளாக புளிஞ்சு நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா சாஃப்டாக இடியாப்பம் வெந்துடும். 5 நிமிஷம் வேக வச்சுட்டு திறந்து தொட்டு பாருங்கள் இடியாப்பங்களை. மாவு கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இடியாப்பத்தை பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இந்த மாவை நம்ம இட்லி தட்டுலையும் இதை மாதிரி சின்ன சின்னதாக நம்ம புளிஞ்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். சரியான பக்குவத்தோட மாவு பிணைஞ்சு இது மாதிரி இடியாப்பம் புளிஞ்சோன்னா நம்மளே சாஃப்டான இடியாப்பம் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இடியாப்பத்துக்கு நாங்கள் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லைன்னு சொன்னால் தேங்காய் பால் சீனி போட்டு கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.